ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணவே தேவையில்லை. நமக்கு டயர்டாக இருக்கும் பொழுதோ இல்லை நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போச்சு அப்படின்ற சமயத்துலையோ செய்யணும், ஏதோ ஒன்று நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ணும், இல்லை இட்லி தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ணும், சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். கேஸே தீர்ந்து போச்சு, அப்புறம் எப்படி சாதம் வடிக்கிறது, சப்பாத்தி செய்யறது அப்படின்லாம் நம்ம நினைப்போம். சில சமயம் சாதம் வடித்து முடிப்போம், கேஸ் தீந்துரும். இது போல் டிஃபன் செஞ்சு முடிப்போம், கேஸ் தீந்துரும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த ரெசிபியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் எனக்கு ஒரு குட்டி மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பெரிய நெல்லிக்காயால் உள்ள புளியை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அந்த புளியை இதில் எடுத்து சேர்த்துருக்கேன். ஊற வச்ச புளியை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் இதில் சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு தண்ணி விடாமல் இது போல் அரைச்சிட்டு நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாய் விதைகளை எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரியான உப்பு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இதுலேயே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும்பொழுது இந்த காரத்தெல்லாம் இது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி தரும். அதே போல் பூண்டு பற்கள் நம்ம விருப்பப்படி ஒரு 7-8லேருந்து 10 வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் செய்யும்பொழுது இந்த ரெசிபி ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்கும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்படி கொரகொரப்பாக அரைச்ச பிறகு அதில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு இது போல் ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. பல்ஸில் விட்டு மட்டும்தான் அரைக்கணும், நல்லா அரைச்சிடக்கூடாது. மையம் அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இதெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்மியில் வச்சு நசுக்கியோ இல்லை உரலில் வச்சு இடிச்சோ தான் செய்வாங்க. அப்போ இதனோட சுவையே ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் நீங்கள் புளியை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அப்படியே காஞ்ச புளியை சேர்த்தாலுமே அது நமக்கு அரைப்படுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். லாஸ்ட்டில் இது மேலே நல்லெண்ணெய் விட்டு சர்வ் பண்ணும்பொழுது அட்டகாசமாக இருக்கும். இதில் பச்சை மிளகாலாம் நம்ம பச்சையாகவே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் விட்டு சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலோ இல்லை சுட சுட இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலோ இந்த ரெசிபி ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த பச்சடியை நீங்கள் ரச சாதம், தயிர் சாதம், பருப்பு சாதத்துக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிட்லாம். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பு காரம் இதெல்லாம் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்க பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருந்துச்சு, அதனால் நான் விதைகள்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு இதுதான் தேவையான பொருட்கள். இதனோட அளவை கூட குறைய உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. பச்சை மிளகாய் பொறுத்த வரைக்கும் பொதுவாக விதைகள்லாம் எடுத்துகிட்டு சமைக்கிறது நல்லது. எலசான பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா விதைகளோடு சேர்த்துக்கலாம், அதில் தவறு இல்லை. இதில் சர்க்கரை சேர்க்க மறந்துடாதீங்க. சர்க்கரை சேர்த்தாதான் இந்த புளிப்பு காரம் இது எல்லாத்தையும் அது பேலன்ஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி தரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.